வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா, நடப்பவை எல்லாம் நன்மைக்கே. டாபிக் ரொம்ப அழகா இருக்குது. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா, நாம் ஒரு விஷயம் நினைக்கிறோம். நான் நினச்ச விஷயம் நடந்தால் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். அதை நன்மைன்னு எடுத்துக்கலாம். நான் நினைக்காத விஷயம் நடந்துச்சு, அதை எப்படிங்க நன்மைன்னு எடுத்துக்கிறது? அப்படி தானே நம்மளுடைய கொஸ்டின். ஆமாங்க. நாம் நினைக்காத விஷயம் நடக்கும் பொழுது என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். வாழ்க்கைங்கிறது நாம் திட்டமிட்டபடி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாம் ஒரு திட்டம் போட்டிருப்போம், அது வேறு திசையை பார்த்து நம்மளைய கூட்டிகிட்டு போயிடும் இல்லைங்களா? அதாவது ஒரு மாற்றம் நம்மளை வேறு பாதைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுரும். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஏன் நம்ம அதுக்குண்டான முயற்சிலாம் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா? நீ அதுக்குண்டான முயற்சி பண்ணுறியா? எல்லாம் நம்ம பண்ணுவோங்க. ஆனால் நம்மளுடைய கர்மாவும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உனக்கு இதுதான் இந்த இயற்கை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த திருப்பத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு வந்த வேலையை நம்ம மனப்பூர்வமாக நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாமல் அந்த வேலை மேலே நமக்கு கோபம் வருது, பயம் வருது. மனப்பூர்வமாக அந்த வேலையை நம்மளால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, பிரபஞ்சமும் நம்மளுடைய கர்மாவும் சேர்ந்து முன்கூட்டியே செஞ்ச திட்டம்தாங்க. உனக்கு இதுதான் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் நமக்கு முடிவு பண்ணிருச்சு இல்லைங்களா? அப்போ நீ அறியாமலேயே உனக்கு ஒரு பாதை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, உன்னை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டது யார்? அந்த பிரபஞ்சம். அப்போ அந்த பிரபஞ்சம் கொடுத்த லைஃப் தாங்க நமக்கு. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது எனக்கு இறைவன் கொடுத்த ஒர்க்கு, இதை நான் சந்தோஷமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு அதை ஏற்றுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுக்காக சிலரை சிலர் மேலே கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம், அவங்கள விலக்கியும் கூட வைக்கலாம். சில வாய்ப்புகளை நம்ம நிறுத்தியும் கூட வச்சுருப்போம் இதனால் இல்லைங்களா? அப்போ அந்த முடிவு எல்லாமே நமக்கு நன்மை தான் கொடுக்கும். இன்றைக்கி புரியாத மாற்றமாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய வலிமையாக நமக்கு மாறுங்க. நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான். இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி ரொம்ப தூரமாக இல்லை, எல்லாருக்கும் நம்ம பக்கத்தில் தாங்க இருக்குது. கிடைச்ச வேலையை, கிடைச்ச வாய்ப்பை மகிழ்ச்சியோடு வேலை செய்யணும். வாழ்க வளமுடன்.